கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்த வலியுறுத்தி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன், வணக்கம். இந்த தர்ணா போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை தற்போது பகிரலாம். வணக்கம் கோகிலா. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் அதீத பணப்பட்டுவாடாவை தடுக்க தவறிய தேர்தல் அதிகாரியை கண்டித்து அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அவருடன் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். ஆட்சியர் அலுவலக பகுதியில் தற்போது பரபரப்பான சூழல் நிலவுகிறது. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரை ரகசியமாக விநியோகிக்கப்படுகிறது என அம்மன் அர்ஜுனன் ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளார். முறையாக புகார் அளித்தும் தேர்தல் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் இதனால் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் உடனடியாக கோவை தெற்கு தொகுதி தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் அம்மன் அர்ஜுனன் மற்றும் நிர்வாகிகளுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரி நேரில் வந்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் வரை போராட்டம் கைவிட மாட்டோம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் தர்ணா நீடிப்பதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெளி மாவட்ட நபர்கள் கரூர்காரர்கள் தொகுதியில் தங்கி பணப்பட்டுவாடா செய்வதை அதிகாரிகள் தடுக்கவில்லை என்றும் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் பறக்கும் படையினர் உரிய நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்றும் தெற்கு தொகுதியில் வரலாறு காணாத அளவில் பண விநியோகம் நடைபெற்று வருவதாக கூறுகின்றார். மேலும் தேர்தலுக்கு இன்னும் சில நாளையே உள்ள நிலையில் ஒரு தொகுதியில் வேட்பாளரை தேர்தலை நிறுத்த கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.